ஜென்ரலாகவே வந்து வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா 2 விஷயங்கள் வந்து பண்ணுவாங்க. ஒன்று வாக்கிங் போவாங்க, இல்லைனா வந்து ஜிம் போவாங்க. நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் வந்து வெயிட் லாஸ் பண்ணுற வரைக்கும் வந்து என்னன்னா வாக்கிங் வந்து போவாங்க, வெயிட் லாஸ் பண்ணுற வரைக்கும் வந்து என்னன்னா ஜிம் வந்து போவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே வந்து என்னன்னா ஜீரோவாக வந்து ஆகிடும். நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, உங்களுக்கு வெயிட்டை வந்து லாஸ் பண்ண தெரியும் போது எப்படி அதை வந்து மெயின்டைன் பண்ண தெரியாது அப்படின்றது வந்து கண்டிப்பாக வந்து என்னன்னா என்னால் வந்து இதை நம்பவே முடியல. ஆக்சுவலாக நீங்கள் வெயிட் லாஸ் வந்து பண்ணியிருப்பீங்க, ஆனால் எதோட வெயிட்டாக வந்து இருக்கும் அப்படின்னா மசிலோட வெயிட்டாக தான் வந்து இருக்கும், ஃபேட்டோட வெயிட்டாக வந்து என்னன்னா இருக்கவே இருக்காது. அதாவது நீங்கள் லாஸ் பண்ணவே இல்லை, உள்ளே தான் வந்து என்னன்னா ஃபேட் இருக்கு, கெயின் ஆகிற வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா மசிலாக தான் வந்து இருக்கும். யாரையெல்லாம் வந்து ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் ப்ராடக்ட்ஸை வந்து ரெகுலர் பேசிஸில் அவங்களோட டயட்டில் வந்து ஒரு ருட்டீனாக வந்து ஃபாலோ பண்ணி வெயிட் லாஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே வந்து இந்த வீடியோ ரொம்பவே வந்து என்னன்னா சப்போர்ட்ஃபுல்லாக வந்திருக்கும். ஃபாலோ பண்ணுறதுல வந்து பார்த்தீங்கன்னா 2 டைப் பீப்புள் வந்து என்னன்னா இருப்பாங்க. ஒரு டைப் ஆஃப் பீப்புள் வந்து அவங்க என்னென்ன விஷயங்கள் வந்து பண்ணுறாங்களோ அது எல்லாத்தையுமே வந்து அவங்க கோச் கிட்ட அப்டேட் வந்து என்னன்னா பண்ணிகிட்டே வந்து இருப்பாங்க. கனெக்டடாக வந்து இருந்து அவங்களோட ஜேர்னி வந்து கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் வந்து என்னன்னா கரெக்டாக ப்ரொசீஜராக ஒரு கோச்சிங்லேயே வந்து என்னன்னா அவங்க வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. இன்னும் சிலர் வந்து என்னன்னா ஜஸ்ட்டு ப்ராடக்டை மட்டுமே வந்து என்னன்னா அவங்க கோச் கிட்ட இருந்து வாங்கிக்கிட்டு, இல்லை அவங்க எப்படி வாங்குறாங்களோ அதை வந்து என்னன்னா அவங்க வாங்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா இவங்களே வந்து என்னன்னா ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. யாரு கூடயும் வந்து என்னன்னா கனெக்ட்ல வந்து இருக்க மாட்டாங்க. அவங்க என்ன விஷயங்கள் வந்து பண்றாங்களோ அதுதான் அவங்களுக்கு என்ன ரிசல்ட்ஸ் வந்து வருதோ அதுதான். ஸோ வந்தாலும் சரி வரலனாலும் சரி அவங்க பாட்டுக்கு வந்து என்னன்னா ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த 2 டைப்ல வந்து என்னன்னா 2 பேர் வந்து வெயிட் லாஸ் வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. இன்னும் சிலர் வந்து அவங்க ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் ப்ராடக்ட்ஸ் வந்து என்னன்னா ஸ்டார்ட் பண்ணாம கூட இருப்பாங்க. இன்னும் சிலர் நார்மலான டயட் வந்து என்னன்னா ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. யாரா இருந்தாலுமே சரி நீங்க சொல்ல போற விஷயங்களை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க, புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க எடுக்கிற ரிசல்ட்ஸ் வந்து லைஃப் லாங் வந்து என்னன்னா உங்களுக்கு வந்து சப்போர்ட்ஃபுல்லா வந்து இருக்கும். இல்ல அப்படின்னா லாஸ் பண்ணுவீங்க, அகைன் வந்து என்னன்னா கெயின் ஆகும், அகைன் லாஸ் ஆகும், அகைன் கெயின் ஆகும். ஸோ இதே மாதிரியே உங்களுக்கு எப்பப்பெல்லாம் வந்து வெயிட் லாஸ் வந்து பண்ணணும்னு தோந்தோ அப்பெல்லாம் வந்து என்னன்னா நீங்க வெயிட் லாஸ் வந்து பண்ணிட்டே இருப்பீங்க. நம்மளுக்கு தெரியாத எந்த ஒரு விஷயம் நம்ம பண்ணாலுமே சரி, யாருக்கு அந்த விஷயங்கள் வந்து தெரியுதோ அவங்க கூட வந்து என்னன்னா நம்ம கனெக்டடா இருந்து அவங்க கிட்ட இருந்து கத்துக்கிட்டு நம்ம வந்து ஃபாலோ பண்றது தான் வந்து என்னன்னா எப்பயுமே வந்து ரைட்டான வே அப்படின்றது தான் வந்து என்னன்னா நான் சொல்லுவேன். தெரியாத விஷயங்களை வந்து கத்துக்காம நம்ம பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து அது ஃபெயிலியர் தான் வந்து என்னன்னா ஆகும். ஸோ இந்த விஷயங்கள் வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம மிஸ்டேக்ஸே வந்து என்னன்னா பண்ணவே மாட்டோம். நீங்க வெயிட் லாஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோச்சோட சப்போர்ட்டோட நீங்க வந்து வெயிட் லாஸ் பண்ணாலும் சரி, இல்ல கோச்சே இல்லாம நீங்களே வந்து வெயிட் லாஸ் பண்ணாலும் சரி, இப்போ நான் சொல்ல போற கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து என்னன்னா உங்களையே நீங்க வந்து கேளுங்க. இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஆன்சர் வந்து தெரியும் அப்படின்னா கண்டிப்பா வந்து நீங்க லாஸ் பண்ற வெயிட்டை வந்து அகைன் கெயின் பண்ண மாட்டீங்க. கெயின் வந்து என்னன்னா ஆகிறதுக்கு வாய்ப்பே வந்து கிடையவே கிடையாது. இந்த கொஸ்டின்ஸ்ல வந்து உங்களுக்கு டவுட்ஸ் எதனா இருந்தாலோ இல்லை இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து உங்களுக்கு தெரியல அப்படின்னாலும் சரி, கண்டிப்பா வந்து நீங்க லாஸ் பண்ண வெயிட் வந்து மறுபடியும் வந்து என்னன்னா கெயின் ஆக ஆரம்பிக்கும். ஏன் அப்படின்னா உங்களுக்கு தெரியல, அதுக்கேற்ற மாதிரி வெயிட் வந்து என்னன்னா கெயின் ஆகும். ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து நம்மளுக்கு வெயிட் லாஸ் ஆகணும், வெயிட் கெயின் ஆகணும், எதுவாக இருந்தாலுமே சரி ஃபுட் ஹேபிட்ஸ் தான் வந்து என்னன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அந்த ஃபுட் ஹேபிட்ஸ்ல இருந்தோம்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்ம சாப்பிட்ற ஃபுட்ல டெய்லி பேசிஸ்ல எல்லாருமே தான் வந்து சாப்பிடுவோம். நீங்களும் சாப்பிடுவீங்க, நானும் சாப்பிடுவேன். சாப்பிட்ற பிளேட்ல வந்து ஒருத்தவங்க ஒரு பிளேட் வந்து வைக்கிறாங்க அப்படின்னா அந்த பிளேட்ல என்னென்ன விஷயங்கள் வந்து இருக்கு அப்படின்றது உங்களுக்கு கம்பல்சரி வந்து தெரியும். நான் சொல்றது வந்து சாப்பாடு இருக்கு, சாம்பார் இருக்கு, ரசம் இருக்கு, பொரியல் இருக்கு, அதை நான் வந்து சொல்ல வரல. நீங்க சாப்பிட்ற சாப்பாடுல வந்து என்னன்னா என்ன வந்து இருக்கு, நீங்க சாப்பிட்ற காய்கறில வந்து என்னன்னா என்ன இருக்கு அப்படின்றது கம்பல்சரி வந்து என்னன்னா உங்களுக்கு தெரியணும். இது தெரியாம நீங்க வந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா நீங்க என்ன சாப்பிட்றீங்க அப்படின்றதே வந்து என்னன்னா உங்களுக்கு தெரியவே தெரியாது. ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா பசி எடுத்தா எப்படி வந்து கண்ணா பின்னான்னு வந்து சாப்பிடுவோமோ அந்த மாதிரி உங்களுக்கு பசிக்காமையே நீங்க வந்து ரெகுலர் பேசிஸ்ல அதே மாதிரி வந்து சாப்பிட்டு இருக்கீங்க. ஒன்ஸ் உங்க உடம்புக்கு என்ன விஷயங்கள் வந்து வேணுமோ அதை நீங்க கொடுத்தீங்கன்னா தான் உங்க உடம்பு அதுக்கேற்ற மாதிரி வந்து ரெஸ்பாண்ட் பண்ணும். உங்க உடம்புக்கு வந்து தேவையில்லாத விஷயங்களை, உங்க உடம்புக்கு வந்து வேணவே வேணாம் அப்படின்னு சொல்ற விஷயங்களை நீங்க வந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து ஹெல்த்தும் சரியா இருக்காது. அதே மாதிரி வெயிட் நீங்க குறைச்சிருந்தீங்க அப்படின்னா அகைன் வந்து கெயின் ஆக ஆரம்பிக்கும். ஸோ நீங்க என்ன பண்ணாலுமே சரி, நீங்க சாப்பிட்ற ஃபுட்ல வந்து எப்போ சாப்பிட்டாலும் சரி அதில் என்ன விஷயங்கள் வந்து இருக்கு, அது நம்ம உடம்புக்கு வந்து தேவையா இல்லை தேவையில்லையா அப்படின்றத கம்பல்சரி வந்து என்னன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து என்னன்னா ஐடென்டிஃபை பண்ண தெரியும் அப்படின்றத நீங்களே வந்து பாருங்க. மேபி இந்த வீடியோ இப்போ நீங்கள் சாப்பிட்டுட்டு கூட வந்து என்னன்னா பார்க்கலாம். நீங்கள் சாப்பிட்ற பிளேட்ல வந்து என்ன இருக்கு அப்படின்றத நீங்களே வந்து என்னன்னா செக் பண்ணுங்க. உங்களால் வந்து ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சது அப்படின்னா கரெக்டான வேலை வந்து போயிட்டு இருக்கீங்க. ஐடென்டிஃபை பண்ண முடியல அப்படின்னா தப்பான வேலை வந்து போயிட்டு இருக்கீங்க. அடுத்த கொஸ்டின், நம்ம வெயிட் லாஸ் பண்ணோம் அப்படின்னா கம்பல்சரி வந்து என்னன்னா மசில் லாஸ் வந்து ஆகும். ஆகாமலாம் வந்து யாராலையுமே வந்து வெயிட் லாஸ் பண்ண முடியாது. ஆனா அந்த மசில் லாஸை வந்து எப்படி ப்ரொடெக்ட் பண்றது, அதுக்கு என்ன விஷயங்கள் வந்து நம்ம பண்ணோம் அப்படின்னா மசில் லாஸை ப்ரொடெக்ட் பண்ணலாம், அதே மாதிரி கம்மியா வந்து என்னன்னா லாஸ் ஆகிற மாதிரி நம்ம வந்து பண்ணலாம் அப்படின்னு கம்பல்சரி வந்து என்னன்னா உங்களுக்கு தெரியணும். இது தெரியாம நீங்க வந்து என்னன்னா வெயிட் லாஸ் வந்து பண்ணீங்க அப்படின்னா ஒரு டைம்ல வந்து நீங்க லாஸ் பண்ணிருப்பீங்க, உடம்பு பார்க்க வந்து என்னன்னா நல்லாவே வந்து இல்லையே. சிலர்லாம் சொல்லுவாங்க நீ வெயிட் லாஸ் பண்ண ஆனா பார்க்க நல்லாவே இல்லை,
ரொம்ப வந்து என்னன்னா வயிறுலாம் பெருசாக தான் வந்து இருக்குது, அன்ஷேப்பாக வந்து என்னன்னா இருக்க, நீ வந்து ப்ராப்பராகவே வந்து என்னன்னா வெயிட் லாஸ் பண்ணல அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. ஆக்சுவலாக நீங்கள் வெயிட் லாஸ் வந்து பண்ணியிருப்பீங்க, ஆனால் எதோட வெயிட்டாக வந்து இருக்கும் அப்படின்னா மசிலோட வெயிட்டாக தான் வந்து இருக்கும், ஃபேட்டோட வெயிட்டாக வந்து என்னன்னா இருக்கவே இருக்காது. நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறது ஃபேட்டோட வெயிட் தான் வந்து என்னன்னா லாஸ் பண்ணணும், மசிலோட வெயிட்டை வந்து லாஸ் பண்ணக்கூடாது. மசிலோட வெயிட் வந்து நம்மளுக்கு கரெக்டாக வந்து என்னன்னா இருக்கணும். ஸோ இந்த மாதிரி மசில் லாஸை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன விஷயங்கள் வந்து பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். தெரியாமல் இருந்துச்சு, உங்கள் பாடியில் வந்து மசில் நிறைய லாஸ் ஆயிருக்கு அப்படின்னா நீங்கள் அகைன் வந்து சாப்பிட ஆரம்பிக்கும் போது ஃபேட் கெயின் ஆகிறத விட மசில் வந்து பார்த்தீங்கன்னா குயிக்காக வந்து என்னென்னா கெயின் ஆகும். அப்போ வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது நம்ம லாஸ் பண்ண வெயிட் எல்லாமே என்னென்னா மறுபடியும் கெயின் ஆகுது அப்படின்ற மாதிரி நீங்களே வந்து என்னென்னா திங்க் பண்ணுவீங்க. ஆனால் உண்மையை சொல்லணும் அப்படின்னா அங்கே மசில் தான் வந்து என்ன கெயின் ஆகிட்டு இருக்கு, ஃபேட் வந்து என்னென்னா அப்படியே தான் வந்து இருக்கு. அதாவது நீங்கள் லாஸ் பண்ணவே இல்லை, உள்ளே தான் வந்து என்னென்னா ஃபேட் இருக்கு, கெயின் ஆகிற வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா மசிலாக தான் வந்து இருக்கும். இந்த மாதிரி தெரியாமல் நிறைய பேர் வந்து என்னென்னா மிஸ்டேக்ஸ் வந்து பண்ணுவாங்க. மேபி அது நீங்களா கூட இருக்கலாம். அடுத்த கொஸ்டின் வந்து நீங்கள் என்ன கேட்டுக்கணும் அப்படின்னா வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு நம்ம எந்த மாதிரி எக்ஸசைஸ் வந்து பண்ணணும் அப்படின்றத நீங்கள் கேட்கணும். ஜென்ரலாகவே வந்து வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா 2 விஷயங்கள் வந்து பண்ணுவாங்க. ஒன்று வாக்கிங் போவாங்க, இல்லைனா வந்து ஜிம் போவாங்க. வாக்கிங் போகிறதும் வந்து கரெக்ட் அப்படின்றது கிடையாது, ஜிம் போகிறது வந்து கரெக்ட் அப்படின்றது வந்து கிடையாது. நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு ஹெல்த்தி ஆக்டிவ் லைஃப் ஸ்டைலை வந்து நீங்கள் டே டு டே லைஃப்பில் வந்து நீங்கள் பில்ட் பண்ணணும். நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் வந்து வெயிட் லாஸ் பண்ணுற வரைக்கும் வந்து என்னன்னா வாக்கிங் வந்து போவாங்க, வெயிட் லாஸ் பண்ணுற வரைக்கும் வந்து என்னன்னா ஜிம் வந்து போவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே வந்து என்னன்னா ஜீரோவாக வந்து ஆகிடும். இன்னும் சிலருக்கு இந்த மாதிரி கொஸ்டின் கூட வந்து இருக்கும், நான் வந்து வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு வாக்கிங் போனால் நல்ல ரிசல்ட்ஸ் வந்து வருமா, இல்லை ஜிம் போனால் நல்ல ரிசல்ட்ஸ் வந்து வருமா அப்படின்னு. இந்த 2 ஆக்டிவிட்டியும் வந்து என்னன்னா டிஃப்ரெண்ட் ஆனது. அதாவது நீங்கள் வந்து வாக்கிங் போனீங்கன்னா கேலரிஸ் வந்து நிறைய பர்ன் ஆகும், மசில் வந்து என்னன்னா பில்ட் ஆகாது. இதுவே நீங்கள் ஜிம் போய் ஒர்க் அவுட் பண்ணுறீங்க அப்படின்னா மசில் வந்து பில்ட் ஆகும், கேலரிஸ் வந்து என்னன்னா அந்த அளவுக்கு பர்ன் ஆகாது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து என்னன்னா நிறைய பீப்புளுக்கு வந்து தெரியாமல் அவங்களே வந்து ஷார்ட் டேர்ம் ரிசல்ட்ஸ்க்காக வந்து என்னன்னா ஏதோ ஒரு விஷயங்கள் வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படி பண்ணுறதையுமே வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டேக்ஸ் தான். இதனால தான் லாஸ் ஆன வெயிட் வந்து மறுபடியும் கெயின் ஆகிடுது. அடுத்த கொஸ்டின் வந்து இப்போ நீங்கள் வெயிட் லாஸ் வந்து பண்ணுறீங்க, வெயிட் லாஸ் வந்து பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களால் உங்களோட வெயிட்டை வந்து மெயின்டைன் பண்ண தெரியுமா அப்படின்றத நீங்கள் கம்பல்சரி வந்து புரிஞ்சுக்கணும். ஆனால் நிறைய பேருக்கு வந்து என்னன்னா லாஸ் ஆன வெயிட்டை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு தெரியவே தெரியாது. நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா உங்களுக்கு வெயிட்டை வந்து லாஸ் பண்ண தெரியும் போது எப்படி அதை வந்து மெயின்டைன் பண்ண தெரியாது அப்படின்றது வந்து கண்டிப்பாக வந்து என்னன்னா என்னால் வந்து இதை நம்பவே முடியல. ஆக்சுவலாக வந்து நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணும்போது கரெக்டான விஷயங்களை வந்து நீங்கள் லேர்ன் பண்ணி வெயிட் லாஸ் வந்து பண்ணீங்க அப்படின்னா மெயின்டைன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு மேட்ரே வந்து என்னன்னா கிடையவே கிடையாது. நீங்கள் கரெக்டாக வந்து பண்ணும்போது ஈஸியாக வந்து என்னன்னா உங்களுக்கு மெயின்டைன் பண்ணவும் வந்து என்னன்னா தெரியும். ஒன்ஸ் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணும்போது எதுவுமே தெரியாமல் எதையுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காமல் நீங்கள் லாஸ் பண்ணீங்க அப்படின்னா மெயின்டைன் பண்ணுறது வந்து ஒரு பெரிய மலை மாதிரி வந்து என்னன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ வெயிட்டை வந்து மெயின்டைன் பண்ண உங்களுக்கு தெரியுதா தெரியல அப்படின்றத நீங்களே வந்து என்னன்னா கம்பல்சரி கேட்டுக்கணும். இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா இருக்கு. ஆக்சுவலாக நான் வந்து சொல்லியிருக்கிறது முக்கியமான கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா சொல்லியிருக்கேன். ஸோ இந்த கொஸ்டின் எல்லாமே நீங்களே கேட்டு உங்களுக்கு இதுக்கான ஆன்சர் வந்து தெரியுதா அப்படின்றத வந்து பாருங்க. ஆன்சர் தெரிஞ்சுது அப்படின்னா கரெக்டான வேலை வந்து போயிட்டு இருக்கீங்க, ஆன்சர் வந்து தெரியல அப்படின்னா தப்பான வேலை வந்து போயிட்டு இருக்கீங்க. அப்போ என்ன சார் வந்து பண்றது, நான் லாஸ் பண்ற வெயிட்டை வந்து லைஃப் லாங் வரைக்கும் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன், எனக்கு நிறைய விஷயங்கள் வந்து என்னன்னா நான் கற்றுக்கணும், எனக்கு ப்ராப்பராக வந்து என்னன்னா கைட் பண்ணுறதுக்கு ஒரு பர்சன் வந்து வேணும், கண்டிப்பாக வந்து என்னோட வெயிட் லாஸ் ஜர்னி வந்து நான் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் சீரியஸாக இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்க அப்படின்னா தாராளமாக என்னோட ஆன்லைன் கோச்சிங் ப்ரோக்ராம் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி என்னோட கைடன்ஸில் வந்து உங்களோட ரிசல்ட்ஸ் வந்து எடுக்கலாம். நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து அதுக்கான லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் உங்களோட கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் அப்டேட் பண்ணுங்கள், நான் உங்களை கான்டாக்ட் பண்ணுறேன். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நம்ம சேனலுக்கு வந்து நீங்கள் வந்திருக்கீங்க, இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நீங்கள் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் எடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் எந்த ஒரு வீடியோஸ் போட்டாலுமே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். உங்களுக்கு எதனா ஃபிட்னஸ் நியூட்ரிஷன் ரிலேட்டடா வந்து கொஸ்டின்ஸ் அப்படின்னா எனக்கு இன்ஸ்டாகிராம்ல நீங்க மெசேஜ் பண்ணுங்க. அதே மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்னோட மிஷன் வந்து 2030 1 lakh ஃபேமிலி வந்து ஹெல்த்தியாகவும் ஃபிட்டாகவும் இருக்கணும் அப்படின்றது. அதில் உங்களோட ஃபேமிலி இருக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து இருக்கலாம். ஸோ எல்லாருமே ஹெல்த்தியாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.